ஹாய் காய்ஸ், நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா பர்வதமலை போயிட்டுருக்கோம். கரெக்டாக டைம் வந்து இப்போ வந்து 3 மணி ஆகுது. 3 மணி. யாருன்னா இவர் வந்து கமல் பிரமோத் தெரியும்ல, நம்ம பிரமோத் கிளாஸ் ரெப்பு. அவரோட தம்பி சாண்டி. இவர் எங்கள் கிளாஸ் சாண்டி. பைத்தியக்காரன். பைத்தியக்காரலாம் இல்லை, மஜாவாக வைப்பில் இருப்போம். இப்போ வந்து கரெக்டாக 3 மணி. நடு ரோட்டில் வந்து புஷ்அப் போடுறேன்னு இருக்கானுங்க. இப்போ நிறுத்தி புஷ்அப் போட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். நம்ம பர்வதமலைக்கு போயிட்டுருக்கோம். மக்களே, உங்களுக்கு பர்வதமலையில் மீட் பண்ணி கார் டிரைவிங்கில் இருக்கிறதுனால என்னால் எதுவும் பேச முடியல. முன்னாடி கண்டென்ட்டை நான் தரேன். உங்களுக்கான கண்டென்ட்டை நான் தரேன். உங்களுக்கான கண்டென்ட் தரமாக வரும். அவ்வளோதான். இதுதான் நம்ம சேனலோட 3வது வீடியோ போடுறோம். அவ்வளோதான். பாட்டு போடுறோம், தெரிக்க விடுறோம். நம்ம பாட்டு போடலான்னு பார்த்தா இப்போதான் ஏதோ சரிகமெல்லாம் அவங்க ஏதோ பெருசா ஏதோ பண்ணுறாங்க. பேசினாலே காப்பி ரைட்ஸ் போடுறாங்களா, இல்லை பாட்டு போட்டுனா அவனுக்கு வாங்கிட்டு போயிட்டானுங்க. நம்ம சம்பாதிக்கிறத அவனுக்கு வாங்கிட்டு போயிட்டானுங்க. மதன் கௌரியே ஏதோ ஐயப்பன் பாட்டு பாடினாராம், அதுக்கே காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் பண்ணி விடுங்க. நாங்கள் இப்போதான் ஆரம்பிக்கிறோம். பயப்படுறான். சாண்டி பையன் காசுக்காரங்க நாங்கெல்லாம் அம்பானி விட்டு பக்கத்து வீட்டுக்காரன்டா, உனக்கு காசு இருக்குண்டா. இந்த ரைடு ஃபன்னா இருக்கோ இல்லையோ, நல்லா திகிலா இருக்கு. பயமா இருக்கு. ரோடு வந்து நான் காட்டுறேன். இதோ பாருங்க, ரோடு இப்படிதான் இருக்கு. இருட்டுல ஒன்றும் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா டிரைவர் நான் கொஞ்சம் ரொம்ப பயப்படுறேங்க. ரொம்ப கஷ்டங்க இந்த இருட்டுல எல்லாம் ஓட்டுறது. ஏதோ நடுவுல கோயிலு குளம்லாம் வருது, அதை வேண்டின்னு போறேன். எந்த காத்து கருப்பு ரோட்ல பாம்பு இருந்துச்சு, பார்க்கல எவ்வளோ. நான் பார்த்தேன். சரி இருங்க, ரோட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பிரமோத் சொன்ன மாதிரி புஷ்அப்ஸ் போட ரெடி ஆயிட்டாப்ல. 1 2 பிரமோத், எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? போட்டது நல்லாதான் இருக்கு. ஆப்ஸ் பர்னிங்கா இருக்கு. ஒரு போட்டாச்சு 5 புஷ்அப்லாம் பர்னிங்கா இருக்காமே. மக்களே, வெரி கஷ்டம் மக்களே. புஷ்அப் எடுக்கிறதுலாம் நிப்பாட்டுறாங்க. பிளான் பண்ண மாதிரி நடக்கல. நான் வேற பிளான் போட்டான். யோகேஷை கூப்பிட்டு இருக்கிறோம், வர மாட்டேன்டா. அப்படி சொல்லுங்க சாண்டி, நீங்க புஷ்அப் போறேன்னு ஏமாத்துறீங்களே, இது என்ன கதை? நான் போவேங்க. காலைல மணி 4 ஆகுதுங்க. வாயில போட்டுனுக்குறான் இவன். இதுல புஷ்அப் போடுறானா? சரி மக்களே, கிளம்புவோம். கிளம்புனாதான் பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம அங்கே போயிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த எண்ட்லேருந்து வந்துட்டோம். வந்துட்டு இப்போ சாப்பிடுவோம். சாண்டி, இப்போ சாப்பிட்டு ஏற போகிறோமா நம்ம மேலே? நம்ம அங்கே தெரியுதா என்ன? சண்டே சார். நம்ம இப்போ கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷன் அங்கே இருக்குது, அதுக்கு போகிறோம். அதுக்கு போயிட்டு உயிரோட வருவோமான்னு தெரியாது. அந்த இடம் தான் டெஸ்டினேஷன். உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. கன்ஃபார்ம் பார்த்துக்கிறேன். ஸோ கைஸ், வெல்கம் டு பர்வதமலை. பிரமோத் இக்னோர் பண்ணிட்டேங்க. சரி விடுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இங்கேருந்து கரெக்டாக டைம் வந்து 8 மணி. 8 மணிக்கு போயிட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு வர போகிறோன்னு தெரில. இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். 6 மணிக்கு பிளான் பண்ணால் 8 மணிக்கு சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். 8 மணி. நான் அப்போதுலேருந்து வாங்கினான்றேன், துணி மாற்றிட்டு பெரிய ஏற்றுறானு. இப்போ தான் சாப்பிடவே போகிறானு. ஆளுக்கு 2 இட்லி அவ்வளோதான். வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். 5 ரூபா காசு யாரும் எடுத்துன்னு வரல. ஜிபே தானே, ஜிபே தான் பண்ணுங்களா? என்னடா குடிக்கிறீங்களா? எள்ளி குச்சா நல்லது. என்ன குடிக்கிறியா? இப்பயே வர ஆரம்பிச்சு. அதுதான் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூரின்னு பேசுகிறேன், அதை வேறு சேவ் பண்ணி அவ்வளோதான். அதுவும் பிளாக்ல வரும். ஏன் மற்றவங்க போக மாட்டாங்களா? வராது அவங்களுக்கு. ஒரு நாளும் போகலையாடி பேசினா மூச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 வருஷம் 2 வாட்டி போயிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இனிமேல் தான் தெரியும் என்ன. நைட் டைமில் ஏறணும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பகலில் ஏறுறது. நைட்டில் ஒன்றும் தெரியாது, அதாவது சில்லுன்னு இருக்கும். வெயில் பொலன்னு பொழக்க போகுது, அது மட்டும் தெரியும். சரி, அவனால் முடியல பக்கத்தில் வரானுங்களால.
சரி நம்ம மேலே ஏறிட்டு அங்கேருந்து வீடு காட்டுவோம். நம்ம பாதியில் இது கண்டினியூ பண்ணுவோம். மக்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்தவொடனே ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல கால் பாதம் இருந்துச்சு. சாமியோட கால் பாதம் நந்தி. அவங்க கால் பாதத்தை தொட்டு கும்பிட்டோடனே எங்களுக்கு விபூதி ஒரு ஐயா வந்து விபூதி வச்சு விட்டாரு. விபூதி வச்சு விட்டோடனே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிருது. தெரியும் இப்படிலாம் மாட்டக்கூடாது. அந்த பாதை சுவிட்ச் ஆகுது. இவர் தான் மெயின் பிளாகர் யோகேஷ். இதுக்கு மேலே தான் vlog-ஏ கண்டினியூ ஆக போகுது. இது சம்திங் 1900 ஸ்டெப்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யோகேஷ் கவுண்ட் பண்ணுறீங்களா? கவுண்ட்லாம் கிடையாது, முடிஞ்சா ஏறிக்கலாம். முடிஞ்சா ஏறிடலாமா ப்ரோ? நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்களா சாண்டி? கொஞ்சம் 1000 ஸ்டெப் வந்துட்டோம். ஜி நம்ம கிளைம் பண்ணி ஒரு 500 ஸ்டெப்ஸ் கூட ஏறி இருக்க மாட்டோம். அதுதே 1000 ஸ்டெப்ஸ் வந்துட்டுன்றீங்க. இவர் தெரியும் பேசிக்காக சாண்டி சொல்லியிருந்தேன் கார் ஓட்டும் போதே. அவர் தான் vlogger, யூடியூப் சேனல் ஓனர். யூடியூப் சேனல் ஓனர். மக்களே திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். சென்டரில் கூட்டம் அதிகமாக நெரிசலாயிடுச்சு. கூட்ட நெரிசல் அவரை தெரியுதா? He's the Agori man. ப்ரோ உங்களுக்கு லாக் எடுத்து தரேன், கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணிடுறீங்கல்ல? பண்ணுவோம். முதல்ல ஏறுவோம். அப்புறம் உங்கள் சேனல் நேம் அப்படி சொல்லிடுறேன். எங்கள் சேனலில் தான் இந்த வீடியோ வரும், அதை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் ஆர்டிஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே மக்களே, நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பை. இப்போ தான் பாறை ஸ்டெப்ஸ் முடித்தோம். அதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. வரும்போது முதல்ல வீட்டில் சாப்பிட்டோங்க. வரும்போது வீட்டில் சாப்பிட்டு வந்துருங்க. இங்கே வெளியே வந்துலாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டது ஒத்துக்கவே இல்லை. ஒரு மாதிரி வயிற்ற பரட்டி ஒரு வழி பண்ணிடுச்சு. ஆனால் விட்றதில்ல, முடிச்சுட்டு தான் இறங்கணும். உட்காந்தாலும் சரி, எவ்வளோ டைம் ஆனாலும் சரி. மக்களே ஆபாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வேர்த்து ஊற்றுது, முடியல. எதாக இருந்தாலும் சாப்பிட்டு வரது இருந்தாலும் வீட்டில் சாப்பிடுங்க. இங்கே வந்து சாப்பாடு எதுவும் எடுத்துக்காதீங்க. மோஸ்ட்லி நான் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி, சோடா எடுத்துக்கோங்க. சோடா இஸ் பெஸ்ட்டு. வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் சோடா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கீழே சாப்பிட்டது ஒத்துக்கல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே சரி, நடக்க முடியல. போ இது பண்ணுவோம். மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணும். போ கண்டினியூ பண்ணுறோம். பாய். சொறி வச்சுருப்பாங்க எடப்பாடி. மக்களே இன்னும் கடற்கரை பாதைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ இருக்கும்? 1 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. ப்ரோ வந்து வீரா vlogs ஃப்ரம் மதுரையிலேருந்து வந்துருக்காரு. ப்ரோ வந்து ஒர்க்கிங்லேயே அவரோட சேவிங்ஸில் வருது. ஒர்க்கிங்கில் ஃப்ரீ டைமில் அப்பப்போ லீவ் போட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போயிடுவேன். ஆல்ரெடி பூனே போயிருக்கேன் நான். வாரிசு லொக்கேஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே ஆல்ரெடி நான் போயிருக்கேன். அது போக இப்போ இந்த டிசம்பர் மந்த் எண்டு வந்து கேதார்கந்தா போகிறோம். ஸோ 10 days வந்து ஸ்னோ ட்ரெக்கிங் அது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து என்னோடய சேனலில் பார்க்கலாம். சேனல் நேம் வந்து வீரா vlogs. ப்ரோ நீங்கள் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, ட்ராவல் வந்து எப்படி வேணால் எனக்கு தேவை. ட்ராவல் பண்ணிடணும் சோலோவோ. இப்போ போன மந்த் வந்து சோலோவாக பைக் ட்ரிப்பு கோவா போயிட்டு வந்தேன். ஓகே ப்ரோ. எங்கே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறது சம்டைம்ஸ். அதான் இந்த வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஜர்னி. ஓகே பை. வாங்க நம்ம எப்படி மேலே தான் போகும்போது பேசிக்கிட்டே போகலாம். வாங்க.
கைஸ் நம்ம பர்வதமலையிலேருந்து இறங்கியாச்சு. இறங்கும்போது வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிருந்தேன். இறங்கும்போது வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இறங்கும்போது ஃபுல் டயர்டுங்க, ஒன்றும் எடுக்க முடியல. ஆக்சுவலாக ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இறங்குறது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இறங்கும்போது மோஸ்ட்லி செருப்பு போட்டு ஏறுங்க. மேலே ஏறும்போது செருப்பு போட்டு ஏறினீங்கன்னா கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். செருப்பில் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி செருப்பு போட்டு போங்க. நார்மல் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ட்ரக்கிங் போகிற மாதிரி செருப்பு, ஷூஸ் அந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏறும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லைங்க, இறங்கியாச்சு. அப்புறம் இந்த ட்ரிப்பில் வந்து 8 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். 8 பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். 8 பேரையும் கடைசி வரைக்கும் மாமே போகலாம் மாமே, மச்சான் நம்ம போகலான்டா, கன்ஃபார்ம் போகலாம், ஃபன் போட்டுறோம், அது இதுன்னுவானுங்க 8 பேரும். அந்த மாதிரி சொல்லுவானுங்க. அப்புறம் வந்து ட்ரிப்பு போய் கிளம்ப போகிற ஒரு 2 hours இல்லை 4 hours முன்னாடி ஒருத்தனை ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி வீட்டில் இல்லைடா, உடம்பு சரியில்லடா, வீட்டில் வந்து சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, அவங்கள நான் கூப்பிட்டு போகணும், இது பண்ணணும் நிறையா சொல்லுவானுங்க. ஆனால் எப்படியும் அந்த 8ல் ஒரு 4 பேர் கன்ஃபார்ம் வந்துடுவானுங்க. உங்கள் கூட வந்துடுவானுங்க. போயிட்டு வந்துடலாம் ட்ரிப்பு, அது ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம அங்கே நிறைய பேரை பார்க்கலாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மலை ஏறுறதுக்கு வருவாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அவங்க கூடலாம் கொஞ்சம் பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்களும் நல்லாவே பேசுவாங்க. நம்ம போகும்போது அதே மாதிரி இப்போ வந்து ஒரு யூடியூபரை பார்த்தோம், வீரா விலாக்ஸ்னு. அவரும் வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் சோலோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணுறாரு. அவரெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட பழகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நிறைய பேர்கிட்ட பழகுங்க, நிறைய பேசுங்க. புதுசாக நீங்கள் நிறையா மக்களை பார்க்கும்போது புதுசாக எல்லாரும் கற்றுக்கலாம் நம்ம. இந்த பர்வதமலை வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஆனால் அந்த ட்ரக்கிங் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே ஏறி போய் பார்க்குறது வந்து விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுக்குங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அங்கே இருக்க சிவலிங்கம் ஆகட்டும், அதுக்கு நம்மளே பூஜை பண்ணலாம். அதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பேர் மேலே ஏறுறாங்க. சின்ன சின்ன பசங்க, வயசானவங்க. நான் வயசானவங்க ஒரு 2 பேர் பார்த்தேன், ரொம்ப வயசு அதிகங்க. ஆனாலும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பார்த்தாகணும்னு கஷ்டப்பட்டு மேலே ஏறி சிவனை தரிசிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் இறங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்க வில் பவர் கன்ஃபார்ம் நம்ம எல்லாருக்கும் வேணும். நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இங்கே வரோம் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து கஷ்டப்படுறது ஒருத்துங்க. லைஃப்பில் நீங்கள் ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இடம்லாம் அது ஒன்று. தமிழ்நாட்டுக்குள்ளே ஆக்சுவலாக நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம்லாம் நீங்கள் முதல்ல நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம வெளியே இருக்க இடத்துக்குலாம் போகலாம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோயில் கன்ஃபார்ம் எல்லோரும் விசிட் பண்ணணும். அடுத்து வந்து வேறு எதாவது சொல்லணுன்றதா? வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.